வணக்கம், நான் உங்க இவாஞ்சலின் கோன்சால்வஸ். ஸோ இந்த பதிவை நான் பண்ணுறப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். 1000ல் ஒருத்தர் அப்படின்னுலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் ஒருத்தர் இன்னைக்கு மீட் பண்ணேன். அவங்கள மீட் பண்ண தருணத்துலேருந்து எனக்கு ஒரு மாதிரி இப்படியும் இந்த உலகத்தில் மனுஷங்க இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. அவங்கள பற்றி தான் இந்த பதிவில் நான் பேச போகிறேன். பொதுவாகவே என்னோட வீடியோஸ் என்னோட பேஜ் ஃபாலோ பண்ண நிறைய பேருக்கு தெரியும். எனக்கு யூஸ்வலி எப்போவுமே நான் அப்செட் ஆகிற ஒரு விஷயம் ஆட்டோ ரைடு ஆர் கேப் ரைடு. இந்த ரெண்டுலேயுமே அது எந்த ஆப்பில் நான் புக் பண்ணாலுமே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் என்கிட்ட கேட்பாங்க. அதுக்கப்புறம் அது சண்டே ஆகும், அது பெரிய இஷ்யூ ஆகும், நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு நான் மேக்ஸிமம் ராமகிருஷ்ணா தான் புக் பண்ணுவேன். அங்கே ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான சார்ஜஸ் 150 to 200. பட் என்கிட்ட அதுலேருந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் சொல்லி 300 எல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்குறப்ப கொடுக்க முடியாது, ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்லேயே போகும். ஸோ எப்போ ஆட்டோ ஒரு கேப் நான் புக் பண்ணாலுமே ஒரு பதட்டம், பயம், அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் ரைட் போன எந்த ஆட்டோ ஒரு கேபாக இருந்தாலும் நான் லைக் ரெட் டாக்ஸியை தாண்டி நான் சொல்கிறேன், ரெட் டாக்ஸியை தாண்டி எந்த ஆப்பில் நான் புக் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு கால் வரும். அந்த கால் அட்டன் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்கிட்ட எவ்வளோ வந்திருக்கு, உங்கள் அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அந்த அமௌண்ட் சொன்னானா அதுல இருந்து அவங்க ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. நம்ம அது ரெண்டும் பேச்சுவார்த்தையில பேசி முடிச்சு கடைசி அமௌண்ட் என்னமோ அதுக்கு அவங்க ஓகே, டீல் ஓகேனா மட்டும்தான் வருவாங்க. இதுதான் எனக்கு ரெகுலராகவே எப்பவுமே நடக்கும். இதை தாண்டி வித்தியாசமா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. நான் ஆட்டோ இதே மாதிரி புக் பண்றேன், அதே மாதிரி எனக்கு கால் வருது. எனக்கு கால் என்னன்னு கேட்குறாங்க, ஆர்கியூமெண்ட் ஆகுது, எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன். அவங்க கேன்சல் பண்ணிருங்க ரைடு அப்படின்னு கேன்சல் பண்றேன். நான் அடுத்தது புக் பண்றேன். அடுத்தது புக் பண்ணி முடிச்சோன்னா இந்த மேப்ல காமிக்குது 3 minutes to arrive, பைலட் இஸ் ரெடி டு மீட் யூ அப்படிங்கிற மாதிரி வருது. எனக்கு என்னடானா, ஏன் இன்னும் நமக்கு கால் வரல? கால் பண்ணி டீல் பண்ற ஆளே அங்க போய் ரீச் ஆனோன்னே இதுல எனக்கு கடைசி ரைடு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த அமௌண்ட் தான் காமிக்குது, இல்லை இதுல இருந்து 50 ரூபா கொடுங்க, இப்படிதானே போகும். இதுவரை காலே பண்ண மாட்டேங்கிறாரே, அப்ப நம்ம ஏதோ பெருசா போய் எங்கேயோ மாட்ட போறோம் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி எனக்கு காலே வரல. பட் ஒரு 3 minutesல கரெக்டா ஆட்டோ வீட்டுக்கு முன்னாடி நிக்குது. நான் போய் ஏறிட்டேன். எனக்கு என்னன்னா, சரி என்னதான் நடக்கும்னு பார்க்கலாம், ஒரு கை இன்னைக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, ஒரு கை நம்ம பார்த்துடலாங்கிற மாதிரி நானும் ஏறி உட்காந்துட்டேன். நான் டெஸ்டினேஷன் ரீச் ஆயிட்டேன். நான் பொதுவாகவே பே பண்ணாம ஆட்டோல இருந்து இறங்க மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த பயம் வேண்டாங்கிறனால நான் ஆட்டோல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ, அக்கா உங்களோட ஆப்ல எவ்வளோ காமிக்குதுக்கா அப்படின்னா 161. எனக்குமே அதே தான் காமிக்குது, இதுவே பே பண்ணிடுங்க அப்படின்னா. ப்ரோ எனக்கு 161 காமிக்குது ப்ரோ, நான் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா. அக்கா 161 காமிச்சா 161 தான் பே பண்ணணும், எனக்கு 161 போட்டா போதும் அப்படின்னு. எனக்கு ஒரு கட்டத்துல யாரு சாமி நீ, எங்க இருந்த இவ்வளவு நாள், இத்தனை நாள் இப்படி ஒரு மனுஷனை பாக்கறதுக்கு தானே எங்கிட்டு இருந்தேன். எனக்கு அந்த தருணத்துல எக்ஸ்ட்ரா கூட பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதான் சொல்லுறேன், ஒருத்தங்க கண்டிப்பா எனக்கு கொடுங்கன்னு சொன்னா எனக்கு கொடுக்கவே தோண மாட்டேங்குது. ஆனா இத்தனை மனுஷனுக்கு நடுவுல எனக்கு வேண்டாம், இதுதான் என்னோட அமௌண்ட், இது மட்டும் எனக்கு கொடுத்தா போதும், எதுக்கு எக்ஸ்ட்ரா எனக்கு கொடுக்குறீங்கன்னு ஒருத்தங்க கேட்கறப்போ எனக்கு ஐயோ, எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், ப்ரோ நான் உங்களை ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்டேன். எதுக்குக்கா என்ன போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு. எனக்கு உங்களை மட்டும் ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கணும் ப்ரோ அப்படின்னு. என்னாச்சுக்கா? இல்லை நான் இது வரைக்குமே கடந்து வந்த ட்ராமா ஆட்டோ ஒரு கேபுக்கு பயங்கரமா இருக்கும். ஒரு ஆர்கியூமெண்ட் இல்லாமல் ஒரு நல்ல இடத்துக்கு நான் போறதா இருந்தாலும் அது என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்டா இருந்தாலும் என்னால் இது என்ஜாய் பண்ண முடியாது. ஆர்கியூமெண்ட், சண்டை வந்தன, கார்த்திக் என்ன அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, இப்படி ஆயிடுச்சு, இப்படிதான் நடந்திருக்கு. பட் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் என்ன அமௌண்ட் காமிக்குதோ எனக்கு அந்த அமௌண்ட் தான் போடணும்னு அப்படி ஒருத்தர் சொல்றாரு. இது கேட்கறதுக்கு நான் ரொம்ப நாள் ஏங்கி இருக்கேன் அப்படின்னு. அப்போ அக்கா அதுதானே அமௌண்ட், அதுதானே போடணும், அதுதான் நான் இது வரைக்கும் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. எனக்கு அதனாலதான் உங்களை போட்டோ எடுக்கணும்னு தோணுன்னு போட்டோ எடுத்துன்னு அவரு ஒரு மாதிரி பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்தாரு. அது ஒரு இன்னசென்ட் ஸ்மைல்னு சொல்லுவாங்கல்ல, அவரு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். நான் போட்டோ எடுத்துட்டு நான் வந்துட்டேன். நான் வந்ததுக்கு அப்புறம் அந்த நாள் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, யூ மேட் மை டே மேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த நாளே நான் சிரிச்சிட்டு இருந்தேன். எனக்கு யாரை பார்த்தாலுமே அதான் லைக் ஸ்மைலிங், இப்படியும் மனுஷங்க இருக்காங்க. அந்த அளவுக்கு யார்கிட்டயுமே நான் இது ஷேர் பண்ணல. பட் ஸ்டில் எல்லாருமே என்ன டிஃப்ரெண்டா பார்த்தாங்க. என்ன நீங்க இன்னைக்கு பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கீங்க, நல்ல மூட்ல இருக்கீங்க போல அப்படின்னு கேட்டாங்க. இல்ல ஓகே நல்ல மூட்ல தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயங்கள் தான் இன்னொருத்தங்க லைஃபை அழகா மாத்துங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் இவரை நான் சொல்லுவேன். 100 பேர் சேர்ந்து ஒரு தப்பு பண்ணிட்டு இதுதான் ரைட் அப்படின்னு சொன்னா அது கரெக்டாக போறது கிடையவே கிடையாது. ஆனா
ஒருத்தர் இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக நின்று இதுதான் ரைட் அப்படின்னு சொன்ன உலகமே அவங்களுக்கு வணங்குங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் காந்திஜி. ஸோ எனக்கு அவரை பார்த்தப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே எல்லா ஆட்டோ டிரைவருமே இருந்தால் நல்லா இருக்குங்கிறது இட்ஸ் மை கிரேட் விஷ். அந்த நல்ல மனுஷனை என்னோட வீடியோவில் நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். அவங்களுக்கான வீடியோ தான் இது. நான் எண்ட் ஆஃப் த வீடியோ அவங்களோட ஃபோட்டோ நான் ஆட் பண்ணுறேன். நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன நல்லது இன்னொருத்தங்களுக்கு பண்ணால் அது அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குங்கிறக்கு எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன். அவர் வந்து அவரோட அமௌண்ட் மட்டும்தான் வாங்கினாரு. பட் அந்த குட்டியான விஷயம் எனக்கு அவரை லைஃப் லாங்காக மறக்க முடியாத ஒரு இடத்துல அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ இதே மாதிரி உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பிரதர், உங்க பேர் என்ன?